அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயத்தில் பலியானோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து திருமாவளவன் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அது குறித்தான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. அதாவது கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்ற பகுதியில விஷசாராயம் அருந்தியவர்களில் இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இந்த கருணாபுரம் பகுதியில் தான் அந்த விஷசாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மட்டுமே இதுவரை ஒரு 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்று கருணாபுரம் பகுதிக்கு நேரில் வந்திருக்கிறார். அப்போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர் ஒவ்வொரு வீடாக நேரில் சென்று அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதாவது கருணாபுரம் பகுதி தற்போது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. அதே போல இந்த கருணாபுரம் பகுதியில அடுத்தடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் வருகையினாலேயோ இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதனாலேயோ ஒரு பரபரப்பான நிலையில் கருணாபுரம் காணப்படுகிறது. அதே போல கருணாபுரம் பகுதியில அரசியல் கட்சி தலைவர்கள் வருகையை ஒட்டி போலீஸ் பாதுகாப்பு பலத்த அளவில் போடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அரசியல் கட்சி தலைவர்களுடைய வரிசையில தற்போது விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் இந்த கருணாபுரம் பகுதிக்கு நேரில் அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தற்போது தொடர்ந்து ஆறுதலை தெரிவித்து வருகிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.